அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிற இந்த டிக்கெட் வந்து எந்த டிக்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து முழு விளக்கத்த சொல்றேன். ஓகேவா? நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு எளிதா கிடைக்கும். அதாவது நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ட்ரெயின பத்தி போட்டுருக்கோம். அதனால ஒவ்வொரு வீடியோவும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பா வந்து நோட்டிஃபிகேஷனா வந்துரும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டிக்கெட்ல டீட்டெயிலா பார்ப்போம். இத பார்த்தா உங்களுக்கு டிக்கெட் மாதிரியே தெரியல. ஆனா வந்து இதுக்கு பேரு எக்ஸஸ் ஃபேர் டிக்கெட் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸஸ் ஃபேர் டிக்கெட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது எங்கேருந்து எங்கே போட்டுருக்குன்னு பார்ப்போம். இதில வந்து ஏதோ ஒரு ஃப்ரம் ஸ்டேஷன் போட்டிருக்கு. டூ ஸ்டேஷன் வந்து சென்னை சென்ட்ரல் போட்டிருக்கு. ஓகேவா? சென்னை சென்ட்ரல் போட்டிருக்கு. ஆனா இந்த டிக்கெட்டோட ஃபேரோட அதாவது நார்மல் விலையோட ரேட்டே ரூ. 10 தான். ஆனா ஃபைனுன்னு போட்டு ஒரு ரூ. 250. அதாவது எக்ஸஸ் ஃபேர்ன்னு போட்டு ரூ. 250 போட்டு டோட்டல் ரூ. 260 அந்த பேசஞ்சர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இதற்கு என்ன அர்த்தம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டிக்கெட்ட பார்த்துக்கிடுங்க. இதில வந்து ஒரு பேசஞ்சர் எல்லாமே டீட்டெயிலா வந்து போட்டிருக்கு. அதுவும் 27ஆம் தேதி 6ஆம் மாதம் கொடுத்த டிக்கெட் தான். ஓகேவா? இந்த பேசஞ்சர் என்ன தவறு செஞ்சிருக்காரு? அதனால வந்து இந்த டிக்கெட் ஏன் குடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து டிடிஆரோட வழங்கப்படுகிற ஒரு டிக்கெட். அதாவது டிக்கெட் எக்ஸ்மினர் இருப்பாங்களா, டிடிஆர்ன்னு சொல்லுவாங்களா, அவங்க வந்து இந்த டிக்கெட் குடுக்கலாம். ஓகேவா? இது வந்து அங்க வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. கவுண்டர்லயோ, ஆன்லைன்லயோ எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது வந்து டிடிஆர் குடுக்க வேண்டிய அதாவது ஃபைன் அடிப்பாங்க அப்படி சொல்லுவாங்களா, அப்படி ஃபைன் அடிச்சு குடுத்த டிக்கெட். எதுக்காக ஃபைன் அடிச்சிருக்காங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில் சொல்றேன். இதன் பொருள் என்னவென்றால், இயற்கையான டிக்கெட் இல்லாமல் பயணித்ததற்காக அல்லது தவறான வகை டிக்கெட்டுடன் பயன்படுத்தியதற்காக டிடி ஒருவர் இந்த எக்ஸஸ் ஃபேர் டிக்கெட்டை வழங்கி அதிக கட்டணம் வசூலித்திருக்கிறார். இப்போ வந்து இத உங்கள பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். இது ஒரு வழக்கமான பயண டிக்கெட் அல்ல. இது ஒரு தண்டனையாக வழங்கப்படும் ரசீது. ரசீது மட்டுமே டிக்கெட் கிடையாது. அப்போ உங்களுக்கு இப்போ இந்த டிக்கெட்ட பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ஃபைன் போட்டு பயணிக்கு கொடுத்த டிக்கெட். அப்போ உங்களுக்கு வந்து புரியிற மாரி சொல்லணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சென்னையில இருந்து கன்னியாகுமரி எக்மோர் சாரி சென்னை எக்மோர்லேருந்து கன்னியாகுமரி செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து அப்படியே வந்து வருது. இதில வந்து நம்ம வந்து நாகர்கோவில் வரைக்கும் தான் டிக்கெட் எடுத்திருக்கோம். கன்னியாகுமரி வரைக்கும் ஆனா போனோம். அப்போ இந்த தவற தான் அந்த பயணி செஞ்சிருக்காரு. நாகர்கோவில் வரைக்கும் டிக்கெட் எடுத்திருக்காரு. கன்னியாகுமரி வரைக்கும் போனோம். அப்போ இந்த பிட்வீன் கேப்போட டிக்கெட் ரேட்டு ரூ. 45 இருக்கும். அதே மாதிரி தான் அந்த டிக்கெட்ல பிட்வீன் கேப்போட டிக்கெட் ரேட்டு ரூ. 10. ஓகே. வெறும் ரூ. 10 டிக்கெட் எடுக்கிறதுக்கு அவர் வந்து வருத்தப்பட்டு இப்போ வந்து ரூ. 260 கொடுத்துருக்காரு. அப்போ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து கன்னியாகுமரி தான் போகணும். ஆனா நாகர்கோவில் வரைக்கும் தான் டிக்கெட் எடுத்திருக்காரு. ஆனா நாகர்கோவில்லேருந்து கன்னியாகுமரி போகக்கூடிய ரேட்டு என்னன்னா ரூ. 10. ஓகே. அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ அந்த ரூ. 10 டிக்கெட் அவர் எடுத்திருந்தாரு அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த ரூ. 260 நஷ்டமாயிருக்காது. அப்படின்னு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லி நினைக்கிறேன். இந்த டிக்கெட் என்னது? இந்த டிக்கெட் வந்து யார் தருவா? ரயில்வே ஸ்டேஷன்ல தருவாங்களா? இல்லன்னா டிடிஆர் தருவாங்களா? அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். இத பத்தின கீழ டவுட் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க் யூ.